அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அமித்ஷா வருகையை ஒட்டி நிறைய புள்ளிகளில் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டி ஒரு தலைப்பு தான் இது. அமித்ஷா வந்திருந்த போது நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் கட்சி தொடர்பாக அமித்ஷா கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக ஒரு தகவல், ஒரு செய்தி உண்டு. குறிப்பாக விஜயை கூட்டணிக்கு அழைப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டியே தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜய் தொடர்பாக என்ன வியூகம் வைத்திருக்கிறார் அமித்ஷா, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம். திருமணி நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஸ்வரன். ராம்கி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தபோது நிர்வாகிகள் கூட்டத்தில், அது இண்டோர் மீட்டிங் தான், அதில் விஜய் குறித்து பேசியிருக்கிறாங்க, கூட்டணிக்கு அழைப்பது குறித்து பேசியிருக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு விஜய் குறித்த ஒரு பார்வை இருக்கா, ஒரு கணக்கு இருக்கா? நிச்சயமாக ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சமீபத்திய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க கட்சி மாநாடுலாம் சொல்லும்போது திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரிலாம் சொன்னால் கூட அந்த பேலன்ஸ் இப்போ அந்த பேலன்ஸ் இல்லை. திமுக எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது அது ஒரு வேளை பாஜக கூட்டணி மத்தியில் ஒரு இதை ஒரு மாதிரி ஒரு பெரிய பர்செப்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஓகே, அவங்க திமுக எதிர்ப்பை முன்வைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடிப்படையாக இரண்டு கட்சிகள் தொண்டர்கள் அளவில், அண்ணா திமுக ஆகட்டும் பாஜக தரப்பிலும் இரண்டு தரப்புமே தொண்டர்கள் மத்தியில் அவங்க விஜயோட கூட்டணியை எதிர்பார்க்கிறார்கள். வந்தால் நல்லது அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு யங் ஃபோர்ஸு, 30 வயது குறைவான வாக்காளர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தலைவர், அவர் நமக்காக பிரச்சாரம் செய்தால், அந்த தாவேக்கா நம்ம கூட்டணியில் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய கூடுதல் பலன் நினைக்கிறாங்க. பட் அவர் விஜயோட ஐடியா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏராளமான அரசியல் ஆலோசகர்கள் வேறு வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன செய்வார்னு தெரியல. பாஜக இப்போ இன்னைக்கு நினைப்பாங்கன்னா, பாஜக என்டிஏ கூட்டணிக்கு விஜய் கட்சி வந்தால் நல்லது, வராவிட்டாலும் நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான். அமித்ஷா அவர்களிடமே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க உள்ளுக்குள்ள வியூகம் வகுப்பது தொடர்பாக தான் பேசியிருக்கிறாங்க. அதுல விஜய் தேவைன்ற மாதிரியும் சிலர் கருத்து தெரிவிச்சதா சொல்றாங்க. வெளிப்படையாகவே டாக்டர் தமிழிசை, நயினார் நாகேந்திரன் இன்னமும் அந்த அழைப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு. இது அமித்ஷா அப்ப எப்படி இதை நகர்த்துவார்? அதாவது என்ன, அமித்ஷாவுடைய பிளான் என்னன்னா, முன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய பிளானோட தான் இருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க 2019, அதுக்கு முன்னாடி 2016 காலகட்டத்திலும் சரி, 2024 காலகட்டத்திலும் சரி, அவங்க பேசின பேச்சுகள் தமிழ்நாட்டில் பாஜக கூடுதல் இடங்களை பெறும் அப்படின்னு தான் பேசினாங்க. நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஸ்டாண்டு கொஞ்சம் ரொம்ப மாறி களத்தோட கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. எப்படின்னா, நாங்களும் செய்யறதுக்குல மக்கள் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள், நாங்கள் அப்படியே அவங்கள போய் அவங்களுடைய மனதை அவங்க பிரதிபலிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்துருக்காங்க. அப்படின்னா முந்தைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பெரிய வித்தியாசமே என்னன்னா, நாங்கள் மக்களோட கனெக்ட் ஆகிருக்கோம், ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கோம், எங்களுக்கு மக்களோட பல்ஸ் தெரியுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறார். ஸோ அடுத்தடுத்து வரப்போகிறதா, தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா, அமித்ஷா வரப்போகிறதாவும் செய்திகள் வருது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக ஒரு பிளானோட தமிழ்நாட்டு தேர்தலை அணுகிறார்கள் பாஜக பொறுத்த வரைக்குமே. ஸோ அப்போ அதனால அந்த கணக்குகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்றைய அளவுக்குள்ள கணக்குகள் விஜய் எப்படி எடுக்க போகிறார் முடிவுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து ரெண்டு விஷயம் திரு ராம்கி, நீங்க சொன்னது மாதிரி தொடர்ந்து பல பத்திரிகைகள் பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஒரு வலுவான ஒரு அறிக்கை விஜயிடம் இருந்து வரல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வெளிப்படையா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விஜய் அவர்களே அறிக்கை கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும் அது. ஆனா அது அந்த டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறதன் காரணம் என்ன? இல்ல ஒரு விஷயம் ஒருவேளை இந்த பெப் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கலாம் விஜய். அதாவது இப்போவே களத்தில் இறங்கினா இப்போ கடைசி காலகட்டத்தில் அந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கலாம். அதுக்காக பல காரணங்கள் சொல்லலாம், நான் படத்தை முடிச்சுட்டு வரேன்லாம் சொல்லலாம். பட் இன்னைக்கு அவர் வரும்போது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை, ஒரு அலையை உருவாக்கணும். தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்குமே அதுதான் ரொம்ப அடிப்படை தான். திரு ராம்கி, நான் கேட்பது இப்போ கூட்டணி கொள்கை எதிரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு வெளிப்படையான அழைப்புகள் இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்த கூட்டத்தில் இது குறித்து ஆலோசிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம இது பேசப்படட்டும்னு நினைக்கிறாரா? பேசப்பட்டா அது அவருக்கு சிக்கலா இருக்காதா? இல்ல, அவங்க தான் சொல்றாங்க இது கூட்டணி பற்றி. நான் ஒரு கடைசியா நிர்மல்குமார் கூட சொன்னாரு, நான் கூட்டணி பற்றி நிச்சயமா முடிவு செய்வார் அப்படின்னு சொன்னார். ஸோ கடைசி இறுதி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 2026 தேர்தலை அணுகுவதில் தாவேக கடைசியாக தான் முடிவு செய்யும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள்
தேமுதிக போன்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஜனவரியில் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. பாமக என்ன சொல்லுது, நாங்கள் எங்களுக்குள்ள இப்போ சார்ட் அவுட் பண்ணிடுவோம், கூட்டணி என்னங்கிறத நாங்கள் வந்து பிற்கால அறிவிப்போன்றாங்க. ஸோ அது போன்ற ஆல்ரெடி கொஞ்சம் ஏற்கனவே கூட்டணி அரசியலில் பழக்கப்பட்ட கட்சிகளே முடிஞ்ச அளவு போஸ்ட்போன் பண்ணுவோம், ஏன்னா அந்த அந்த மொமெண்டம் கிரியேட் ஆன பிறகு பண்ணலாம். நம்ம இரண்டாவது வந்து கூடுதல் சீட்டுகளை கேட்டு பேரம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால அதையெல்லாம் பார்த்து திரு சீமான் அவர்கள் வெளிப்படையாக அவர் சொல்றார், கூட்டணியே கிடையாது, 234 தொகுதிகளையும் நான் கேண்டிடேட் போட போறேன் அப்படின்னு சொல்றார். அவர் மாற்றத்திற்குன்னு வந்தவர். இப்ப இன்னொரு மாற்றத்திற்குன்னு வந்திருக்கிற விஜய், இப்ப மத்த கட்சிகள்லாம் வந்து இது எல்லாரோடையும் கூட்டணியில இருந்தவங்க, அவங்க ஆப்ஷனை எப்படி வேணாலும் போடலாம். மாற்றத்திற்கு வந்த விஜயும் அமைதியா இருக்கிறார்னா அவர் பாஜக அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படின்றத கரிசனத்தோடு பாக்குறாரா? இல்ல கடைசி சான்ஸ் ஏதாவது எடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மாற்றத்திற்கு வந்திருக்காங்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள. அவர் ஆரம்ப காலத்தில இருந்து அவர் என்ன சொல்றாரு, எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாடு அரசியல் அதுதான், திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிற விஷயம் தான் முன்வைத்து வந்தார். நீங்க மாற்றம்னு ஒரு சொல்லி வந்தீங்கன்னா நீங்க எல்லா ஆப்ஷனையும் ஈக்குவலா வச்சுக்கலாம், உங்களால முடிந்த அளவு கடைசி வரைக்கும் போக முடியும். இப்ப இன்னைக்கு நீங்க வந்து இந்த திமுகவுடன் கூட்டணியிலே பாஜகவுடன் கூட்டணி ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. சோ இப்போ நீங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறணும்னா நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. முதல் முறையாக அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்து டக்குன்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும்போது பெரிய சிக்கல்கள்லாம் வரும். சோ ரெண்டாவது அவருடைய அடிப்படையே மாற்றம்லாம் இல்லை, எதிர்ப்புன்னு வரும்போது திமுக எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அதை இப்ப மற்ற கட்சிகள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் நினைப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து அவர் திமுக எதிர்ப்பை முன்வைக்கும் போது ஆப்வியஸா மற்ற கட்சிகள் நினைப்பாங்க இவரை பயன்படுத்திக் கொள்ளதான் நினைப்பாங்க. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அமித்ஷா அவர்களினுடைய ஸ்ட்ராட்டஜி, வியூக வகுப்பு பிற மாநிலங்களில் எப்படி இருந்தது, அதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்லாம் நீங்கள் துல்லியமாக டேட்டாவோடலாம் பேசுவீங்க. இதை எப்படி பாஜக குறிப்பாக அமித்ஷா அவர்கள் விஜயை எப்படி பார்க்குறாங்க? அப்படி ஒரு விருப்பம் இருக்கா அவங்களுக்கு? பிற மாநிலங்களை பொறுத்தளவில் யூபியில் கல்யாண் சிங் காலத்தில் நம்பர் 1 போல்ஸாக இருந்தாங்க. ஸோ இழந்த வாக்குகளை மேலே கொண்டு வரது முடிஞ்சது. அதே மாதிரி அசாமில் பிரைமரி போல்ஸ் ஆட்டு மிலிட்டன் போல்ஸாக இருந்தாங்க. ஹரியானாவில் பிரைமரி போல்ஸ் ஆட்டு மிலிட்டன் போல்ஸாக இருந்தாங்க. இங்கே இவங்களுக்கு சிக்கலே மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு சொதப்பல் போல்ஸ் 99 ஆயிட்டாங்க. அதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள பாஜகவுக்கு மிலிட்டன்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக காட்டினா நம்பர் 1 போல்ஸாக வந்திருக்கலாம். சுரேந்திரன் ஃபைட்டில் 19% சுரேந்திரன் கேரளாவில் எடுத்தார். பண்டி சஞ்சய் பவர்ஃபுல்லாக நின்று ஃபைட் பண்ணி இன்னைக்கு தெலுங்கானாவில் எம்பி சீட்டில் சாதனை படைச்சிருக்கிறாங்க. இங்கே அவங்களோட தவறு என்னன்னா, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாச்சுரேட்டட் ஓட் பேங்க் கட்சியாட்டு பாமக மாதிரி மதிமுக மாதிரி மாறி மாறி கூட்டணி போனதுதான் பாஜக ஃபிளா. இந்த ஃபிளா வந்து இந்தியாவை கைப்பற்றதுக்கு, காங்கிரஸ் கையில் இந்தியா போகாம இந்தியாவை கைப்பற்றதுக்கு என்னைக்கு பெரிய கொள்கை எதிரியான திமுகவுக்கு எதிராக அவங்க களமாடாம 99 ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி, நாங்கள் என்டிஏல இருக்கோம்னு கலைஞர் சொன்ன ஒரு இதை சேர்ந்து கலைஞர் உறுதியானவர், எமர்ஜென்சி எதிர்த்தவர்னு கலைஞர் கூட கூட்டணி போன இடத்துல இருந்து தான் எங்க பலம் இங்க ஸ்டாச்சுரேட்டட் ஓட் பேங்க் தான். ஜெயலலிதாட்ட இவ்வளவு வாங்குவோம், கலைஞர்கிட்ட இவ்வளவு வாங்குவோங்கிற ஒரு நிலைமை 99 அந்த மிலிட்டன்சி குறைஞ்சதுன்றீங்க. அந்த மிலிட்டன்சி குறைஞ்சதுதான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மிலிட்டன்சி மற்ற இடங்கள்ல கிடையாது. ரவீந்திரன் துரைசாமி 26 அமித்ஷா அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வராங்க. அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லுது, இபிஎஸ் அவர்களே பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்பு அவரோட ஸ்டாண்ட் மாறிச்சு, தொனி மாறிச்சு. என்னன்னா எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருக்க நாங்க வியூகம் வகுக்கிறோம் அப்படின்னு. இப்ப விஜய் அவர்களை வைத்து அதுதான் பேசுறாங்க. அப்படின்னா விஜய் நம்ம அணிக்கு வருவது கூடுதல் பலம்னு அமித்ஷா நினைக்கிறாரா, இல்ல தனிச்சு போயிட்டா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும் நினைக்க? எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் ஒரு தனி மனிதர். அவர் பிஜேபி எதிர்க்காரு, திமுக எதிர்க்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பு தான் எனக்கு முக்கியம், திமுக சைடு போயிட்டாருன்னா who can guarantee this? Can Ramki guarantee this? Can Ramki? No. ரெண்டே எதிர்க்கிறார். ஒன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா எதை காம்ப்ரமைஸ் பண்ணார்? பெர்செப்ஷன் தானே அவர் திமுகவை உறுதியா எதிர்ப்பாருன்னு. அவர் வந்து இல்ல, எனக்கு ரவீந்திரன் மணி அவர்கள் சிரிச்சுட்டாங்க, அதுக்கான விளக்கத்தை வந்து நான் திரும்ப கேட்கணும். ஏன் சிரிச்சீங்கன்னு நான் கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் திமுகவுக்கு ராம்கி சொல்றது திமுக எதிர்ப்பு தாங்க அவருக்கு முக்கியம், அதுக்காக அவர் என்ன கேரண்டி இருக்கு? திமுக எதிர்ப்பு என்ன ரீசன் இருக்கு? என்ன எதுக்கு இருக்கு? சும்மா அவரா சொல்லிக்கிட்டாரு திமுக எதிர்ப்புன்னு. அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கட்சி ஆரம்பிச்சு திமுகவை கடுமையா விமர்சிச்சு அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அரசியல் எதிரின்னு சொல்லி மிக கடுமையாக திமுக தரப்பே நீங்க பாஜக ஆளுன்னு சொல்ற அளவுக்கு களத்துல இருக்கிறாரு. அவரை நீங்க கடைசி நேரத்துல திமுகவுக்கு போயிடுவாருன்னு சொல்றீங்க. நான் சொல்லல, நான் ஒரு தனி மனிதர்னு ஒரு இதா தான் சொன்னேன். ஒருத்தர் இதுல அவரு 2 பேரையும் எதிரியா சொல்லி இருக்கிறாரு.
சரி, பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்லி இருக்கிறாரு. இல்ல நான் விஜய் நான் தரவுகளோட தான் சொல்றேன். நான் விஜய் அவர்களே இல்ல நான் விஜய் அவர்களே பொது புத்தியில பேசுறதுல இருந்து நான் ஒண்ணு பேசணும்னா இல்ல பாயிண்டடா நான் என்ன கேக்குறேன்னா விஜய் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வேண்டாம், அமித்ஷா அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, விஜயை பற்றிய மதிப்பீடு என்ன? இதை பிடிச்சிடுறேன். நான் சும்மா ஏதோ மணி சிரிச்சதுக்குள்ள காரணத்தை சொல்லிடுறேன். சரி, 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தார். கமல்ஹாசன் மாதிரி போல்டா 39 கேண்டிடேட் போடல. அவரா ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, 26 36 சொல்வார். அது நம்பக்கூடியவங்க நம்பிக்கிடலாம். கேண்டிடேட் போடுறதுக்கு இல்ல அவர்கிட்ட கேண்டிடேட் என்ன சொன்னார்? அவரு சிஏ எதிர்ப்புங்கிற மட்டும்தான் சொன்னாரு. அப்ப சிஏ எதிர்ப்புனா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கூட்டணிக்கு ஆதரவுன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இருக்கு? அதுல வெளிப்படையா சொன்னது சிஏ எதிர்ப்பு தான். அப்ப அவர் அங்க பாஜக எதிர்ப்பை தான் அதுல முதன்மைப்படுத்தி இருக்கிறாரு. சீமானும் சிஏஏவை எதிர்த்தாரு மிக கடுமையா. அதுக்காக அவரும் வந்து காங்கிரஸோட போவாரு, திமுகவோட போவாருன்னு ஒரு கான்ஸ்பிரசியை நம்ம சொல்ல முடியுமா? சீமான் காங்கிரஸ், திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள், காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். எம்ஜிஆர் அதுதானே சார் பேசுறாரு. சிஏ எதிர்ப்பு மட்டும் தான் பேசினார் 2024 எலெக்ஷன்ல. இப்ப 26க்கு வாங்க. நான் என்ன வரேன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா இருந்தது. சரி, அவர் வந்து அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு தனியா கேண்டிடேட் போட்டா அதே சிஏ எதிர்ப்பு சொன்னா திமுக கூட்டணிக்குள்ள சீட்டு குறைஞ்சி பாஜகவுக்கு தர்மபுரி தென் போன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு வந்துருமோங்க. இதுல அந்த முடிவை தான் அவர் எடுத்தார். இல்ல அன்னைக்கு நீங்க அதை பலமுறை வலியுறுத்தி இருக்கீங்க, இது பண்ணி பதிவு செஞ்சிருக்கீங்க. என்னுடைய கேள்வி, அமித்ஷா வந்த கூட்டத்திலேயே இப்படி ஒரு கோரிக்கை வைக்குது, அமித்ஷா அவர்கள்ட்ட வைக்கிறாங்க, வெளிப்படையாக டாக்டர் தமிழிசை நைனா பேசுறாங்கன்னா அமித்ஷா விஜய் எப்படி மதிப்பிடுவாருன்னு கேட்கிறேன். சிஏஏ எதிர்ப்பு, வக் சட்டத்துக்காக பிஜேபியோட உயிர் நாடியான கொள்கைகளுக்கெல்லாம் விஜய் எதிராக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி 19.4 11.4 30 இவரு வாசன் 1 31% தான் ஓடி அடைஞ்சிருக்கு. மீதி மற்றவங்க வரணும். அப்போ ஒரு பலகீனமான கூட்டணியில தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல தோத்துட்டு இருக்கவங்க எதற்குன்னா பித்தம் தெளியும்னு பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தங்களோட கோர் ஐடியாலஜிக்கு எதிராக பேசினாலும் வந்தா லாபம் தான் நினைக்கிறாங்க. விஜய பிளஸ்ஸா தான் நினைக்கிறாங்க. ராம்கி சொன்ன மாதிரி ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜய் வந்தா தங்களுக்கு பிளஸ் தான் தமிழிசை நினைக்கிறாங்க, நயனார் நாயர் நினைக்கிறாங்க. அடுத்து மத்திய அமைச்சர் எல் முருகன் கூட அதே இதுல தான் இருக்காருன்னு தகவல்கள் சொல்லுது. சோ அவங்க பிஜேபியை பிளஸ்ன்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் முஜய ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களுக்கோ நீங்க தொடர்ந்து சொல்லுவீங்க, இங்க இருக்கிற டேட்டா தேர்வு கருத்து கணிப்புகள் என்னென்ன புள்ளி விவரங்கள்லாம் போயிட்டே இருக்கும்ல. அப்ப அமித்ஷாவுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, இவரு விஜய் ஃபேக்டரை எப்படி நம்ம டீல் பண்றதுன்னு என்ன நினைப்பாங்கன்னு சொல்றேன். விஜய்க்கு ஆன்டி பிஜேபி டைலூட் ஆகிறது லாபம் தானே. ஒரு சினிமா நடிகர் அவரு தனியா நின்று ஒரு வாக்கு பலத்தை நிரூபிக்கலாம். 234 கேண்டிடேட் போட்டா கிரவுட் புல்லிங் கெபாசிட்டி நிக்கணும்ன்ற ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்கன்றீங்க. இல்ல அவர் என்ன முடிவு எடுக்கார்? நம்ம ஒரு வாய்ப்பு. இல்ல நான் சொல்லுது அமித்ஷா அவர்கள் பார்வை. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அஜித்தோ விஜயோ சூர்யாவோ விஜயகாந்தோ கமல்ஹாசனோ ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா கிரவுட் புல்லிங் கெபாசிட்டி உள்ளவர் ஒரு 234 39 கேண்டிடேட் போனா ஒரு வாக்கு வலிமையை நிரூபிக்கலாம். அது முழுக்க ஏன் பிஜேபிக்கு எதிராக போனோம்? அவர் பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்னு வந்தா பிஜேபி எதிர்ப்பை டைலூட் பண்ணுவோம். இப்போ வந்து அண்ணாமலை கல்லுக்கு ஆதரவா பேசி சீமானன் கல்லுக்கு ஆதரவா இருக்கிறார்லாம் சொல்லி அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவார். 20% எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்கிறது. பாஜக எதிர்ப்பு டைலூட் ஆனது அமித்ஷாவுக்கு சாதனை லாபம். அதே மாதிரி ஒரு பிரபல நடிகர் அவர் பாஜக எதிர்ப்பை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை அவர் டைலூட் பண்ணி உள்ள வந்தா பாஜக எதிர்ப்பு ஹெவியா உள்ள தமிழ் மண்ணுல அது டைலூட் ஆகிறது லாபம் தானே. சரி, இன்னொன்று கேட்கிறேன். இப்ப வெளிப்படையான அழைப்புகள் இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் வரலன்னு வைங்க, விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு நான் வரலன்னு சொல்லி பாஜகவை மிக கடுமையா விமர்சிக்கிறார் கொள்கையை அப்படின்னா பாஜக எப்படி எதிர்வினையாற்றும்? அதுவும் லாபம் தான். விஜய்க்கு ஆதரவா இப்ப அவரு கையில ஓட்டு இல்ல, கையில இல்லாத ஓட்டை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. விஜயோ ரஜினிகாந்தோ சிவாஜியோ யாரும் அல்லு அர்ஜுனோ வடிவேலோ யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அவரை நம்பி விஜயகாந்த் மாதிரி ஒரு 8% ஓட்டோ சம்திங் பெர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளவு அதுக்குள்ள போகாண்டாம் எடுத்தா அவர் மேல பற்றுதல் உள்ள ஓட்டு தான். அது 29ல மோடி பிரதமர் வந்தா அந்த பற்றுதல் உள்ள ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகத்தானே செய்யும். இப்ப உள்ள ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. இப்ப விஜய் வந்து ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொன்னா விஜய்க்கு எத்தனை ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னா திமுக இருக்க விஜய் ரசிகம் போடுவான், வேற யார் போடுவா? பேசலாம். பட் என்றாலும் இது தெரிஞ்சாலும் ஒரு எதிர்ப்பு நமக்கு அதிகமா போக வேண்டாம்.
ஒரு பிரபல நடிகருக்கு எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுவோம். என்ன இருந்தாலும் கோயம்புத்தூர்ல மோடியை காத்து கிடந்து பார்த்தவர் தானேன்னு நம்புறாங்க அவங்க. மணி எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்த கூட்டத்துல இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, வெளிப்படையாகவும் பேசுறாங்க, விஜய்க்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷா அவர்கள் இந்த இஷ்யூஸ், ஏன்னா 4 முனை போட்டியா 5 முனை போட்டியா நமக்கு தெரியல, இதுவும் ரொம்ப முக்கியம். அமித்ஷா அவர்களோட வியூக வகுப்புல எதிரணியினரை பலவீனப்படுத்துவது, வாக்குகளை சிதறடிப்பதுன்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் பல மாநிலங்களில் பயன்படுத்தி இருக்காருன்னா எப்படி இங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? விஜய் விஷயத்துல அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. அது வெளியில் அவங்க சொல்கிறதுக்கும் ஆக்சுவலாக அவங்களோட வியூ பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் தான் நான் நம்புகிறேன். வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க, அது அவங்களோட சாஃப்ட் கார்னரை காமிக்கும். சும்மாலாம் வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளோ பேர் பாதுகாப்பு கேட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போய் கூட கிடைக்காதது. ஸ்ட்ரைட்டாகவே மத்திய பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு தான் முதல்ல கொடுப்பாங்க. டைரெக்டாக மத்திய அரசு பாதுகாப்புன்றதெல்லாம் அது இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே அரசியல் ரீதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய மோடி கவர்மெண்ட். விஜய் மாதிரி ஒரு புது பிளேயருக்கு அரசியலில் அவருக்கு வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது அதுலேருந்தே அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. நம்ம பல முறை பேசணும், 2 மாதங்கள் ஆகுது, நாளையோட 2 மாதங்கள் ஆகுது அமித்ஷா அறிவிச்சு. இது கீழே ஜெல் ஆகலை, ஏடிஎம்கே கேடர்ஸ் கிட்ட இது ஜெல் ஆகலை. அதனால தான் கிட்டத்தட்ட பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் வந்து திரும்ப ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கண்ணியமாக நம்ம சொல்கிறதுனா, வேறு வார்த்தைகளில் சொல்லாமல். எதற்காக இப்படி இந்தியாவிலே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி 17 மாநிலங்களை ஆளுகிறார்கள், இன்றோடு 11 ஆண்டுகள் ஆகின்றன அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து. இன்னொரு கட்சி 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. 2 கட்சிகளும் கூட்டு சேர்ந்தும் கூட வந்து அது டேக் ஆஃப் ஆகாமல் தானே புதிதாக கட்சி ஆரம்பித்த அன்டெஸ்டட் ஓட் பேங்க் தான் 15 மாதம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன வந்தது? அதனால் அவங்க விஜய் பற்றின ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது. அது அவங்க ஒரு மாதிரி அதாவது ஒரு தெளிவில்லாமல் இருக்காங்களோன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ். இன்னொரு கேள்வி, விஜய் ஒருவேளை தங்கள் அணிக்கு வரலன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக போயிடுன்ற பதட்டம் அவங்களுக்கு இருக்கா? இல்லை, அது ஆக்சுவலாக அதற்கு எதிர்மறையான செய்திகள் தான் வருது. அமித்ஷா அவர்களுடைய கருத்து என்று ரொம்ப விவரம் அறிந்தவர்கள் சொல்லுவது என்னென்னா வந்து அவர் தனியாக நிற்கட்டும், ஒரு டிஎம்கே ஓட்டை மைனாரிட்டிஸ் ஓட்டை உடைக்கிறாரு, அது நமக்கு லாபம்னு அவங்க நினைக்கிறாங்கன்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் விஜய், இந்த வரக்கூடிய 5 மாநில தேர்தல்களில் அந்த பின்புலத்திலேருந்து பார்த்தா இது கொஞ்சம் இன்னும் தெளிவாக புலப்படும்னு எனக்கு தோணுது. 2026 5 மாநிலங்கள், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போகுது. இதில் தமிழ்நாடு அவங்க லிஸ்ட்டில் கடைசியில் தான் இருக்குது. அவங்களுடைய கவனம் பூரா வந்து மேற்கு வங்கம் நம்பர் 1, அஸ்ஸாம் எப்படியும் வந்துடுவாங்க, கேரளமும் தமிழ்நாடும், புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, கேரளாவும் தமிழ்நாடும் தான் இருக்குது அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் இருக்கிறதா எனக்கு என்னமோ தோணலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது அவ்வளோ சுலபமாக இங்கே நகர்த்த முடியாது. ஏன்னா இந்த அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ் வந்து ரொம்ப கோஹரன்ஸ் உள்ள ஒரு அலையன்ஸ், ஒரு கொள்கை ரீதியிலான அலையன்ஸ். உண்மையில் சித்தாந்த ரீதியாக அவங்க ரொம்ப வலுவாக தான் இருக்கிறாங்க. 4 முனை போட்டி வந்ததுன்னா திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் மிக அதிகமாகவே இருக்குது. இதில் ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கி செதஞ்சிருக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகும் 2024 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20-22% அளவில் தான் இருக்குது. 35%லேருந்து கீழே இறங்கியிருக்குது. 7 இடங்களில் அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க. இந்த அலையன்ஸ் கீழே வந்து ஜெல் ஆகலைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவங்க ப்ரியாரிட்டியில் இது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. விஜயை வச்சு விளையாடி பார்க்கலாம். ஓகே, விஜயை வைத்து திமுகவை அவர்கள் சற்று உரசி பார்க்கலாம். விஜய் அவர் கண்டிப்பாக வந்து அப்படி ஒருவேளை ஒன்று தனியாக போவார், அப்படி இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போவதற்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக டிஎம்கேவோடலாம் அவர் போக மாட்டார். ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறதெல்லாம் தவறு, அதற்கெல்லாம் 100% வாய்ப்பு கிடையாது. அது தெரிந்தே அவர் பொய் சொல்லுகிறார். பொய் சொல்லலைங்க, அப்படி போனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறத சொன்னேன். ஒருத்தர் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத இப்படி சொல்லி தான் சொல்ல முடியும். பர்செப்ஷன்றதெல்லாம் சொல்கிறார் அவர். அது 100% ரூல்ட் அவுட்னு நம்ம சில விஷயங்களை சொல்லலாம். இதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% ரூல்ட் அவுட்னு சில விஷயங்களை சொல்லலாம். விஜய் வந்து 26 திமுகவோட போக மாட்டார். 10% என்னோட கணிப்பில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போகிறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு விண்டோ ஓப்பன் இருக்கு. அந்த இடத்த தான் சொன்னாரு, திமுக எதிர்ப்பு இன்னும் போக அதிகமாயிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் எப்படி விஜயகாந்த் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து இந்த ஆட்சி அகற்றப்படணும், முதல்ல என்ன சொன்னார், மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணின்னு ஒரு ஸ்டாண்டை மாத்தின மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னதை நீங்களும் ஏத்துக்கிறீங்க? 100% ஏத்துக்கிறேன். ராம்கே சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய பிரதான எதிரி, வெளிப்படையா சொல்றதுன்னா அவருடைய நம்பர் 1, விஜயோட நம்பர் 1 எதிரி திமுக தான், பொலிட்டிக்கலி, நாட் பிஜேபி. அவருக்கு நம்பர் 1 எதிரி வந்து அரசியல் ரீதியாக திமுக தான், பிஜேபி கிடையாது. அவர் அதை வெளிப்படையாக சொல்லாமல் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றது அதுவே ஒரு எப்படிப்பட்ட அது ஒரு ஐ திங்க் இது யாருமே எப்படி பாலிடிக்ஸில் பேசுனது எனக்கு தெரியல. கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வெவ்வேறு எப்படி இருக்க முடியும்? இது என்ன என்ன பேச்சு இது?
யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பேச்சு? வெளிப்படையாக திமுக தான் என்னுடைய நம்பர் 1 எதிரி என்று சொல்வதற்கு விஜய்க்கு என்ன தயக்கம்? நம்பர் 1 enemy திமுக தான், நம்பர் 2 தான் பிஜேபின்னு சொல்லுங்க. கொள்கை எதிரி தான் உங்களோட அரசியல் எதிரியா இருக்க முடியும், உங்களோட அரசியல் எதிரி தான் உங்களுடைய கொள்கை எதிரியா இருக்க முடியும். இது மினிமம் காமன் சென்ஸ், குறைந்தபட்ச அறிவு நேர்மை. இது அது கூட இல்லாமல் அவர்கள் பேசுவது குழப்பத்தின் அடிப்படையிலா அல்லது அவங்க வேற என்ன கணக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவர் சொல்கிறது தான், ராம்கி சொன்னதான், 11th ஹவரில் அவர் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போனார்னா ஆச்சரியம் இல்லை. அது டிஎம்கே அவர் கொடுக்குற குடைச்சல், அவர் கொடுக்குற ப்ரெஷரு, அவருக்கு எதிராக வந்து பொலிட்டிக்கலாக அவங்க வயலன்ஸ் அன்லீஷ் பண்ணுறாங்கன்னா வந்து அது கண்டிப்பாக வேற வழி இல்லை, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு அங்கே தான் போய் விழுவார். கோயம்புத்தூரில் பேசிய போது கூட இந்த ஆட்சியை அகற்ற நான் எந்த எல்லை வரைக்கும் செல்வேன்றதுக்கு பின்னணியில் இந்த 10% ஆப்ஷன் இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கணுமா? எஸ், அப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன உங்களுக்கு நீங்கள் எப்படி ரெண்டு பேரை ஒரே நேரத்தில் எப்படி எதிர்ப்பீங்க? வாக்கு வங்கி அரசியலில் போயிட்டு நீங்கள் என்ன மாற்றம் வைக்க போறீங்க? இன்னொன்று நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன், மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் கடந்த ஆண்டு நடந்த தேர்தல். இதில் ஆம்பிகுட்டிக்கு இடமே கிடையாது. இது நம்ம சொல்கிறோன்னா நாமளே ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் தான், அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று என்ன மாற்று அரசியலை பற்றி அவர் பேசுகிறார்? எப்படி எனக்கு சில நேரங்கள் அது அவங்க டேக் ஆஃப் ஆகுமான்ற டவுட்டே வருது. என்ன அரசியல் அவர்கிட்ட இருக்கு இன்னைக்கு சொல்லுங்கள். சரி, அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது. அவர் இன்ஃபேக்ட் வந்து ஒரு 15% வாக்குகள் வரையில் போவார்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். பிரசாந்த் கிஷோருடைய அந்த 15 to 20%ன்றது மினிமம் கேரண்டியை நான் புரிஞ்சுக்கிறேன். 15% தான் என்னுடைய கருத்தும். 15ன்றது வந்து பெரிய அதைத்தான் சொல்கிறேன். அவர் ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார். யாருக்குன்றது கேள்வி. அதில் தான் இப்போ சிக்கல் வருது. அவர் யாருக்கு ஸ்பாயில்ஸ் போட்டார்? ஏன்னா 2 பேரும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்குது. திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு வங்கி நிரந்தரமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இதுவரைக்கும் வந்து ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் 10% வரைக்கும் போச்சு. 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 10% வரைக்கும் போச்சு. பட் 2011 வந்து அவர் ஜெயலலிதாவோட சேர்ந்து ஜெயிச்சார். பார்த்தீங்களா, அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் 2016 திமுகவோட போகாமல் தனியாக நின்னது. திமுகவோட போயிருந்தார்னா அவரோட கட்சியும் வளர்ந்துருக்கும். ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு வந்து ஒரு ஃபோர்ஸாக கூட டெவலப் ஆகிருக்கலாம். ஏன்னா இதே சிக்கல் தான் மூப்பனாருக்கு வந்தது. 96 ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றுட்டு அதே ஜெயலலிதாவோட 2001 கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு போனார். அந்த அடிப்படை புரிதல் விஜயகாந்துக்கு இல்லை. அதனால் அவரும் தோத்தார். அப்போ துரதிருஷ்டவசமாக அவரும் காலமானார், கட்சியும் உங்களுக்கு மொத்தமாக கரைஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது. கோயம்புத்தூர் ஸ்பீச் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க 2 நிமிஷத்துல, ஐ திங்க் ஆன்சர் அதில் இருக்குன்னு தான் எனக்கு புரியுது. ஜெகதீஸ்வரன் வெளிப்படையான கேட்குறாங்க, கூட்டணிக்கு வரணுன்ற அழைப்பு விடுக்கிறாங்க. அது மீண்டும் மீண்டும் அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு விதமாக எங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்குன்னு சொல்ல வராங்களா தெரியல. இன்னொரு புறம் விஜய் அவர்களும் வெளிப்படையாக வந்து சொல்லலை. அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றவர்கள் பேசுகிறாங்களே தவிர விஜய் பேசலை. அவர் இது பேசியிருந்தால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இன்னும் இது குறித்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் அமித்ஷா கூட்டத்திலையும் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா பாஜக வெளிப்படையா சொல்றாங்க ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரத்தில் என்னுடைய முதல் எதிரின்றது திமுக தான், அதற்காக நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறேன்னு சொல்லி போக வாய்ப்பு இருக்கா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதை இல்லைங்க, முதல்ல இது எதை காட்டுதுன்னா அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு அந்த 2 பேர் தான் மேஜர் பிளேயரா இருக்காங்க. அந்த கூட்டணி வந்து ரொம்ப பலகீனமான கூட்டணியாக இருக்கு அப்படிங்கறதா நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஏன் ஒவ்வொருத்தரா இவங்க வந்துருவார், பாமக வந்துரும், தேமுதிக வந்துரும், விஜய் வந்துருவாரு, நாம் தமிழர் கூட வந்தாலும் வரலாம் இப்படின்னு சொல்வதன் மூலியமாக தங்களுடைய கூட்டணி ஒரு மிகுந்த பலவீனமான கூட்டணி அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொன்னு, இப்போ விஜய் அவர்கள் வருகிறார்னா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில எந்த ஆர்டர்ல கூப்பிடுறோங்கிற, உனக்கு யாரை எப்போது கூப்பிடணும், யாரை முதல்ல கூப்பிடணும், யாரை 2வது கூப்பிடணும், யாரை 3வது கூப்பிடணும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. ஏன்னா இப்ப முதல்ல பாமகவை கூப்பிட்டு அவங்களுக்கான சீட்ஸை நம்ம கேரண்டி பண்ணணுமா, வெளிப்படை தரட்டையும் கேரண்டி பண்ணணுமா, இல்ல தேமுதிக கூப்பிடணுமா, இல்ல வந்து விஜய் கூப்பிடணுமா? இப்போ ரவீந்திர துரைசாமி சொல்லும் போது அன்புருவன் ஓட் பேங்க் சொல்லிருக்காரு. பட் ஆனா அந்த கட்சிகளுக்குள்ள என்னன்னா விஜய்க்கு இத்தனை சதவீதம் இருக்கும். இப்ப மணி அவங்க சொன்னாங்க 15%. அந்த கட்சிகளுக்கு ஏற்ப அவங்க இவ்வளவு சதவீதம் இருக்கு. அப்போ பாமகவோட அதிகமான சதவீதம், இல்ல வந்து தேமுதிக அதிகமான சதவீதம். அப்பொழுது விஜய் முதலில் அழைக்க வேண்டும், முதலில் அழைத்தால் அவருக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கலாம் போன்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்க பேசிட்டு இருக்காங்க. வெளிப்பட நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து 2 முறை சொன்னார், நீங்க வந்து அவங்க அந்த கட்சியோட நிர்மல்குமார் எல்லாம் பேச அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீங்க வந்து விஜய் அவர்களே பேசணும், கட்சியோட தலைமை பேச சொல்லுங்க அப்படின்னு முன்னாடி இதே நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு விளக்கம் எனக்கு கொடுங்களேன். விஜய் ஏன் பேசாம அந்த கார்டை ஏன் க்ளோஸாவே வச்சிருக்கிறாரு?
முடிக்கிறேன். நான் வந்து அதான் நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதே தமிழிசை அவர்கள் சொல்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவர் ஓப்பனா இருக்காரு, வாங்க நீங்க வந்து இந்த கூட்டணியில எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும், நான் வரவேற்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ராமதாஸ் ஐயா அவர்களும் வந்து விஜய்க்கு அன்னைக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சேன், இன்னைக்கும் வாழ்த்துகிறேன்னு சொல்லி சொல்றாரு, ஒரு லைன் சொல்றாரு. அந்த கட்சியில நீங்க சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாரு, கொள்கை பரப்பு செயலாளர் கூட இந்த அமித்ஷாவோட பேச்சு குறித்து நீண்ட ஒரு ட்விட்டர் அறிக்கை ஒன்று எழுதியிருக்காரு, அதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கட்சியில் இருக்கிற இப்போ நேற்று சேர்ந்த அருண்ராஜ் முதற்கொண்டு இன்னைக்கு ஒரு பேட்டியில கொடுக்கும் பொழுது எங்களோட கொள்கை எதிரியாக பாஜக இருக்கும், எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு. அந்த கட்சியில இருக்க ஆதவ் அர்ஜுனா தனிப்பேட்டிகளிலும் சொல்றாரு, பிரஸ் மீட்லயும் சொல்றாரு, இல்லங்க நிச்சயமாக வந்து பாஜக கூட்டணி இல்லைங்கிறத சொல்றாரு. ஆனா கேள்வி என்னன்னா, மறுபடியும் தலைமைன்னு சொல்லும் பொழுது இதர் விஜய் அல்லது புஷியானந்த் அவர்களிடமிருந்து ஏன் இந்த அறிக்கை வரமாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அதே நேரத்தில் விஜயோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வந்து இல்ல கட்சியோட தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் நீங்க வந்து இன்னைக்கு அருண்ராஜ் நேற்று சேர்ந்த அருண்ராஜ் அவர்களோ அல்லது ஆதவ் அர்ஜுனா அவர்களோ அல்லது கொள்கை பரப்பு செயலாளரோ இவங்கள பேச முடியுமாங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒப்புதலே இல்லாம இவங்களோட தனிப்பட்ட கருத்து தெரிவிக்கிறாங்க. சொல்வது சரி ஜெகதீஸ்வரன், நீங்க எப்படி ஒரு கூட்டணிக்கு எந்த கட்சியை அழைக்கணும் அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குன்னு யதார்த்த அரசியலை பேசினதுனால சொல்றேன். சில நேரங்கள்ல கூட்டணியில் இருந்து வெளியில வரணும்னா தலைவர்கள் முதல்ல பேச மாட்டாங்க, மூன்றாம் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த ஆர்டர்ல தான் கொண்டு வருவாங்க. ஒரு நினைச்சா விஜய் அவர்கள் நினைச்சா க்ளோஸ் பண்ணிடலாம், விஜயே ஒரு அறிக்கை கொடுத்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடலாம்ல. நிச்சயம் நீங்க சொல்ற மாதிரி ராஜ்மோகன் பேசுறார், ஆதவ் அர்ஜுனா பேசுறாருன்னா விஜய் ஒப்புதலோட தான் இருக்கணும். ஆனா விஜய் ஏன் அமைதியா இருக்காருன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்லங்க, நீங்க ஒண்ணு இந்த விஷயத்தை வந்து அவர் பண்ணீங்க. இப்ப கூட ஒரு கேள்வி எழுந்தது, மணி சார் கேட்கும்போது கூட சொன்னாங்க, கொள்கை எதிரி அரசியல் எதிரி, இதுவே வந்து ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லி சொன்னார். அதாவது ஆரம்பத்திலிருந்தே என்னன்னா சில கொள்கைகள் திமுகவுடன் ஒத்து போகுது. சமூக நீதி போன்ற விஷயங்கள்ல தமிழக மண்ணுக்கான கொள்கைகள் என்ன வச்சிருக்காங்களோ அது திமுக பேசுறது, அதிமுக பேசுறது, மற்ற கட்சிகள் பேசுறது வந்து இவர்களும் பேசுகின்ற காரணத்தினால் அது வந்து ஒத்து போகுது அப்படிங்கறத பார்க்கிறாங்க. பேசுற கேக்குதா? கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. நினைக்கிறேன் லைன் கட் ஆயிடுச்சு. ஜெகதீஸ்வரன், இணைப்புல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ராம்கி, இது இப்ப அவர் சொன்ன மாதிரி கொள்கை எதிரின்றதுல அவர் ஒரு இடம் பிடிச்சாரு. வந்து திமுகவோடு சில கொள்கைகள்ல எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்றதுனால கொள்கை எதிரின்ற இடத்துல நாங்க அவங்களை கொண்டு வரல, ஆட்சியில் இருந்து அகற்றுவது அதுதான். மற்றபடி நாங்க கொள்கையெல்லாம் திமுக கொள்கையும் எங்க கொள்கை தான். ஆனா பாஜக கொள்கை எங்களுக்கு நேர் எதிரானதுன்னு சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப பாஜக அந்த பந்த நோக்கி தாவேகாவை நோக்கி போடுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, பாஜகவுக்கும் அதிமுகவும் தேவை இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதனால அவங்க தான் சொல்றாங்க, எல்லா கட்சிகளுமே அவங்க முன்வைக்கிறதுன்னா திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அது போதாது, அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதை தாண்டி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் என்னென்னா, விஜய் அவர்களே கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜக எதிர்ப்புன்னு கைது எடுத்தது என்னென்னா, நாம் வந்து ஒரு வழக்கமாக அந்த டெம்ப்ளேட் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து திமுக எதிர்ப்புனாலே நம்மளை பாஜக ஆதரவுங்கிற அந்த இடத்த தள்ளி விட்டுருவாங்களேங்கிறது, அதை தவிர்ப்பதற்காகவே அவர் தான் பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்த வச்சார். ஓகே. ஸோ இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவர் ரீகன்சிடர் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இன்னும் ஒரு பொங்கல் வரைக்கும் அவர் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேரடி அரசியல் வரப்போவதில்லை. அவர் வந்த பிறகுதான், அவர் களத்தில் போன பிறகு தான் அவருக்கான ஒரு அலையோ இல்லை ஒரு இதே வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஆன் பேப்பரில் தான் நம்ம இந்த கால்குலேஷனை போட போகிறோம். ஸோ அப்படி போடும்போது இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நீங்கள் ஏராளமான ஆலோசகர்கள் சொன்னால் கூட அவங்களுக்கான கட்டமைப்பு இதெல்லாம் அவங்க சொல்லி ஒரு இதாக கொண்டு போக முடியும். நீங்கள் திரும்ப வந்து அவங்க பாஜக என்ன நினைக்குன்னா, ஒன்று நம்ம அவங்கள கூட்டணி கொண்டு வருவோம், பழம் நழுவி பாலில் விழுட்டோம், அதெல்லாம் கீழே வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், என்னன்னா நீங்கள் கூட்டணி வரவில்லை என்றாலும் அது பாஜக அதிமுக கூட்டணி சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவருடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் வந்து பாயிண்ட் வந்து இப்போ ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அரசியல் பதத்தில். ஜெகதீஸ்வரன், உங்கள்கிட்ட தான் அதை நம்ம பயன்படுத்தும் சரியா தவறான்னு இல்லை, ஏன்னா ஒரு கட்சி உயிர் போடு வருகிற போது. ஆனால் கணக்கு அப்படின்னு மணி அவர்கள் சொன்ன மாதிரி கணக்குன்னு எடுத்து வைக்கிறப்ப சில ரிசல்ட் நமக்கு தெரியும். பாஜக வந்தாலும் லாபம், வராட்டியும் லாபம் அப்படின்ற துணி இருக்கா? பாஜகவுக்கு அந்த பார்வை இருக்கு அப்படின்னா அது ஒரு விதமான தாவேகாவுக்கே ஒரு விதமான அழுத்தம் தானே. கிட்டத்தட்ட ஒரு பி டீம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விமர்சனமா சொல்றாங்கல்ல, அந்த விமர்சனம் அது மேல இருக்கத்தானே செய்யுது. அப்போ இல்லங்க, நீங்க வர வேண்டாம்னு நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் நினைப்பாருன்னு எனக்கு தோணல. நீங்க வந்து இப்பொழுது உடனடியாக பேசணும். நீங்க அப்படி வேண்டாம்னு நினைச்சிட்டாங்கன்னா
இன்னைக்கு வந்து இப்போ அந்த கட்சியில ராம சீனிவாசன் தவிர எக்கோ அடிக்குது, ராம சீனிவாசன் மட்டும்தான் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாரு. வந்து இந்த அணிகள் குறித்தெல்லாம் பேசும்பொழுது இது ஒரு பாப்பா அணி அப்படிலாம் சொல்லி பேசுறாரு தவிர மற்ற எல்லோருமே வந்து அவருக்கு ஆதரிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அதிமுக பாஜக இன்னைக்கு பலகீனமான இருக்கிற அதிமுக பாஜக அணி விஜய் நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு பார்வை இருக்குன்னா அவர் ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. இப்போ நல்லா நிறைய பேர் பேசும்போது என்ன, விஜய் வந்து எந்த அணியில இருக்கிறாரோ அந்த அணி வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர் கொண்டு வர வாக்கு சதவீதம், நீங்க ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு, நீங்க தனிச்சனின்னா ஒரு 15% உள்ள ஒரு போனால் கூட நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த வாக்கள் எல்லா இடங்களிலும் டிரான்ஸ்பர் ஆகாதுன்னா கூட அவர் கான்ட்ரிபியூட் பண்ண போற அந்த ஒரு 5% கூட்டணியாக இருந்தால் சரி 5% 6% பெரிய கேம் சேஞ்சிங்கா இருக்கும். அதே வந்து ஆட்சி கொண்டு வரும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை கேட்டீங்கன்னா அது கேம் சேஞ்சரா அது என்டிஏ கூட்டணிக்கு இருக்கும். ஆனால் இந்த கேம் சேஞ்சர் ஃபிளாப் ஆயிடுவார். அதுதான் பிரச்சனை. இவருக்கு வந்து அது பொலிட்டிக்கல் சூசைடா ஜெகதீஸ்வரன், நீங்க அது விஜய்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு மணி அவர்கள் சொன்ன பாயிண்ட்டும் ராம்கி அவர்கள் சொன்ன பாயிண்ட்டும் ஒரு 10% கொடுக்குறாங்க இந்த அலையன்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புன்னு. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ஆட்சியை அகற்றணுங்க, அதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு டோர் இருக்கு. அதுக்காக தான் விஜய் பேசாமே இருக்கிறாரா? இது பற்றி எல்லாம் வெளிப்படையா பேசாம கடைசி நேரத்தில் முடிவெடுக்கலாம் அப்படின்றதுக்காக அமைதியா இருக்காரா? அப்ப அந்த 10% வாய்ப்புன்றதை நீங்க தவிர்க்க முடியுமா என்ன? இல்லங்க, நீங்க நான் வந்து இப்போ 20 சீட்டு வச்சுக்கலாமே, பாஜக என்டிஏ கூட்டணியில ஒரு 20 30 சீட்டு கூட வச்சுக்கலாம். நான் வந்து 30 சீட்டு வாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் என்னோட ஒட்டுமொத்த சினிமா கேரியரை விட்டுட்டு வர்றேன்னு விஜய் வர்றாருன்னா அதை கட்சி தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் குரல் கொடுத்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஆட்சி அகற்றணும், நான் இந்த வாட்டி ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிடுறேன், இல்ல வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டு போயிடறேன், அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். அப்பயுமே ஓட்ஸ் வரும். ஏன்னா இது இந்த கொள்கை எதிரின்னு முதல் டே 1ல இருந்து சொல்றேன், பிப்ரவரி 2 2024 பிளவுவாத சக்திகளுங்கிற முதல் வார்த்தை எழுதிட்டு நான் அதே பிளவுவாத சக்திகளுடன் தான் போய் இந்த கூட்டணி அமைக்க போறேன்னு சொன்னா அது நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா இருக்கும். நான் அதுக்கு பிறகு தனிச்சு போறாரு, அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, இவங்க சொல்றது வந்து வரும், தனிச்சு போறாரு வாக்கு சதவீதம் இருக்கு, ஒரு புருவன் ஓட் பேங்க் வருது, அடுத்தடுத்த தேர்தல்கள் அதை கை கொடுக்கலாம். 2031 சட்டமன்ற தேர்தல் என்பது அவருக்கான தேர்தலாக மாறும். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து இங்க பாஜக கூட்டணிக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க சங்கி என்ற முத்திரை கொடுத்தப்படுவீர்கள். அதற்கு பிறகு அவர் ஒருவேளை சினிமாக்கு போறனா சினிமா கேரியர் பாதிக்கப்படும், பொலிட்டிக்கல் கேரியர் பாதிக்கப்படும். ஜெகதீஸ்வரன் சொல்றது இதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கல, இல்லைன்னா ரஜினி மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் இந்த ஆட்சிக்கு எதிராக, அது இன்னும் கூட எஃபெக்டிவாக இருக்குன்றதும். நீங்க பிஜேபிக்கு போயிட்டீங்கன்னா தமிழக அரசியல் சூழலா ஒரு சினிமா கேரியருக்கும் சிக்கல் இருக்கும். அந்த 10% கூட வாய்ப்பு இல்லைன்றதை தானே ஜெகதீஸ்வரன் சொல்ல வர்றார். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு. நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சாய்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பவன் கல்யாண் இஷ்யூ என்ன? ஏன் வந்து கடைசியில் அவர் டெப்டி சிஎம் வரைக்கும் போனார் இல்லையா? இன்றைக்கி டெப்டி சிஎம்மாக தானே இருக்கார். உங்களுக்கு கோயம்புத்தூரில் பேசும்போது விஜய் ஏன் அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறார்? எந்த எல்லைக்கும் போன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கட்டத்தில் வந்து அது ஷார்ப்பன் ஆகும். அப்போ நீங்கள் முடிவு எடுத்து தான் ஆகணும். ஆனால் அது ரொம்ப சிக்கலான விஷயன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். catch-22 சுச்சுவேஷன் வாங்க. அது வந்து நீங்கள் இப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் பிரச்சனை. நீங்கள் போயிட்டீங்க டிஎம்கேவோட போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட போயிட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். தனியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒருவேளை திமுக ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா 26 அவங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் 26 திமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஒருவேளை திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகிறது என்றால் அடுத்த 5 வருஷம் நீங்கள் டிஎம்கே ஃபேஸ் பண்ணணும். அப்போ அந்த சாய்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதனால் அந்த 10% ரூல்ட் அவுட்டுன்னு ஜெகதீஷ் சொல்கிறது தவறு. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. ப்ராபபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த 10%க்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரவீந்திரன் அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணுறேன் நான். பவன் கல்யாண் வந்து 2014 ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி பிரச்சாரம் தான் பண்ணார். 19 7% வாக்கை ப்ரூவ் பண்ணதுனால தான் 24 நாயுடு வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தாரு. 40% நாயுடு சிஎம் ஆனாரு. 7% இதானாரு. மணி சொல்றது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அது கற்பனைகளா பேசக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. அவர் சொல்ற இடம் அவர் கணிப்பா இருக்கலாம், பட் அது ஏட்டு சுரக்கா தான். இல்ல நான் சொல்லுவது இந்த பாயிண்டை யோசிங்க. இப்ப விஜய் அவர்கள் அதிதீவிர திமுக எதிர்ப்புல இருக்கிறாரு, திரைத்துறையிலே இருக்கிறாரு. திரைத்துறையில திமுக அவங்களோட ஆதிக்கம் இருக்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அவர் மணி சொல்றாரு இங்க சிக்கல் இருக்கு, ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு நெருக்கடி வரப்ப ஏதேனும் ஒரு படகுல தான் அவர் கையில ஓட்டு இல்ல. ஒருத்தர் கையில வராத ஓட்ட சிவாஜி ஜானகிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அல்லு அர்ஜுன் ஜெகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, வடிவேலு திமுக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஒரு சேஃபான நிரூபிச்ச ஓட்ட தான் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
நிரூபிக்காத ஓட்டு கற்பனை ஓட்டு ஏட்டு சுரக்கா, அது கறிக்கு உதவாது. நான் கேட்பது ஜெகதீஸ்வரன் கருத்தை மதிக்கிறேன். எடப்பாடி ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணுவார் நினைச்சு ஒரு குறிப்பிட்ட சீட்டை எடப்பாடி கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான் ஜெகதீஸ்வரன், அதைத்தான் சொல்றாரு. நான் அப்படி சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி தோக்கிறதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டு பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு நான் சீட்டு கொடுக்கன்னு அவரு தோத்து ஒதுங்கி கோலத்தனமா போனதா அர்த்தம்னு என் கருத்து. பேசலாம். ஜெகதீஸ்வரன் மணி அவர்கள் சொன்னதுன்றது ஒரு நெருக்கடி விஜய் அவர்களுக்கு இருக்கு. எல்லாருமே இந்த யூக கணக்கு கூட்டணி கணக்கு பேசுறப்ப 26 மீண்டும் திமுக ஆட்சி அப்படின்றது விஜய்க்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையா திமுகவை எதிர்த்துட்டாரு. அதனால ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள அவர் போயிடுவார். அதனாலதான் அந்த அமைதி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரே நேரத்தில் 2 படகுகள்ல எல்லாம் சவாரிக்க பண்ண முடியாது. இப்போ ஒரு கால் நீங்க எடுத்துதான் ஆகணும். அதனால அந்த 10% அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்புன்னு சொல்றதை நீங்க நிராகரிக்க முடியுமா? இல்லங்க, நீங்க இது வந்து டே 1ல எடுக்கப்பட்ட முடிவு. நீங்க February 2, 2024 முதலாக கட்சி பதிவு ஆரம்பிக்குது. அதற்கான அறிக்கை வரும் பொழுது கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ட்டு ஏன் ரெண்டுமே எதிர்க்கிறாங்க? இல்ல வந்து மத்தியில் ஆள்கின்ற பாஜக அல்லது மாநிலத்தில் ஆள்கின்ற திமுக அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கேட்டீங்கன்னா நாங்க 2 பேருமே எதிர்க்க தயாராக இருக்கின்றோம். கொள்கை ரீதியாக பாஜகவுடன் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அவர்கள் வந்து என்றுமே எதிரியாகத்தான் இருப்பார்கள் தான் கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க இப்ப முன்னாடி பேசப்பட்ட யூகங்களாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன? அதிமுக கூட்டணி அதாவது பாஜக இல்லாத சமயத்துல அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 50-50 பேசுறாங்க. நீங்க வந்து யார் சிஎம் பேசுறாங்க, இதெல்லாம் செய்தியில் வந்துச்சு. நீங்க பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு நீங்க அன்னைக்கு ஒரு அறிக்கை வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து அதிமுக ஏன் கூட்டணிக்கு போனாங்கன்னு ஒரு அறிக்கை கூட வந்தது. அன்னைக்கு டிக்ளேர் ஆயிடுச்சுல, இந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாஜக குறித்து நீங்க ஒவ்வொரு அறிக்கையிலும் பாஜக குறித்து எதிர்த்து எழுதுவது அல்லது வந்து அவர்களை காட்டமாக விமர்சிப்பு திமுக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஒத்துக்கிறேன். பிரையாரிட்டி நம்பர் 1. ஏன்னா நடக்க போகின்றது சட்டமன்ற தேர்தல், அதனால அதிகமாக விமர்சிக்கிறோம். பாஜக வந்து விமர்சிக்காம இல்லையே, பாஜக விமர்சிக்க வேண்டிய இடத்தில் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நுணுக்கத்தை மட்டும் நீங்க விளக்குங்க. ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருப்பதாக பாஜக அரசின் மீதான விமர்சனங்களின் மீது இருப்பதாக ஒரு பார்வை உண்டு. ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 24ல தனிச்சுதான் நின்னாங்க. ஆனா பாஜக மீதான விமர்சனங்கள் பெருசா இல்ல. இப்ப மீண்டும் அவங்க 31ல கிடையாது, எப்பவுமே கிடையாதுன்னு போனாங்கல்ல, அது மாதிரி தாவேகாவும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அந்த சாஃப்ட் அப்ரோச்னு ஒண்ணு சுட்டி காட்டுறாங்கல்ல, அது டிபிஎஸ்க்கு பொருந்துறது, விஜய்க்கு பொருந்தாதா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ் இல்ல, நான் சாஃப்ட் அப்ரோச் சொல்ல மாட்டேன். கம்பேரிட்டிவா பார்க்கும்போது திமுகவை அடிக்கிற அந்த அளவிற்கு பாஜகவை அடிப்பதில்லை. ரொம்ப சிம்பிளான காரணம், நீங்க வந்து இது நடக்க போகின்றது சட்டமன்ற தேர்தல். எங்களோட பிரதான எதிரியாக அரசியல் எதிரியாக நாங்கள் திமுகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிறதா எங்களோட பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர்களை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம், பாஜகவை தேவையான இடத்தில் விமர்சிக்கிறோம் அப்படிங்கறதா அவருடைய பார்வையா இருக்கு நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இந்த அதிமுகவுடன் திரைப்படங்கள் ஒரு 2 திரைப்படம், ஒண்ணு இந்த தலைவா டைம் டு லீடுன்னு ஒண்ணு போட்டதுல ஒரு பிரச்சனையாச்சு. இன்னொரு சர்க்கார் படம் வரும்பொழுது ஜெயலலிதா அவருடைய பெயரை இதை பயன்படுத்திட்டார். ரெண்டுமே வந்து அதிகமான பிரச்சனை கொடுத்தது அதிமுக தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து திமுகவுடன் வெளிப்படையாக வந்து இந்த பிரச்சனை ஏதாவது நடந்துச்சு, திமுக ஆட்சி வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிட்டாங்க, இல்ல இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிமுக தொண்டர்களாக இருக்கலாம், இல்ல இன்னைக்கு வந்து தோழர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அதிமுக கூட எப்படி நாங்க கூட்டணிக்கு போவோம். பல பேர் எழுதும்போது எழுதுறாங்க 10 தோழி பழனிசாமி, இன்னைக்கு வந்து தாவேகோட தோழர்கள் நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் போவது, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சராக்குவதற்காக உழைப்பது என்பது விஜயோட பொலிட்டிகல். நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு 50 வயசு ஆகுது, நீங்க 50 வயசு ஆக போகுது. அவருடைய லாங் டர்ம் பொலிட்டிகல் கேரியர் பிளான் பண்ணி தான் 50 வயசுல அவர் வந்து கேரியர் விட்டுட்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இன்னைக்கே பொலிட்டிகல் காம்ப்ரமைஸ்க்கு போயிடுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இன்னைக்கு முதல் ரவுண்ட்ல பேசினாங்கல்ல, இப்போ ரவீந்திர சாமி பேசும்போது பாஜக மாறி மாறி கூட்டணிச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னு, பாமக மாறி ஆயிடுச்சு, அதே மாதிரி தாவேகவும் ஆயிடும்ல. அப்ப நீங்க வந்து என்ன ஆயிடும், மறுபடியும் இருதுருவ அரசியல். இந்த இருதுருவ அரசியல் ஒரு பக்கம் தாவேக இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க அப்படின்னு மாதிரி மாறும். ஒரே விஷயம், 2024 ஏன் நிக்கிறேன்னு ரவீந்திர சாமி பல இதுல கேட்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பதிவு செய்யப்படாத கட்சி, அது பதிவு செய்யப்பட்ட கட்சியில சுயேட்சையா நிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஓகே, இப்ப ராம்கி இப்ப அவர் சொல்றது வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிற அரசியல் எதிர்காலம், அவர் ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கு, இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லைன்றத திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த தரப்பிலிருந்து விரும்புறாங்க நீங்க வந்தே ஆகணும்னு. ஆனா தாவேகாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இருக்காது, வேற ஆப்ஷனே இல்லையே. இப்ப நீங்க 10% சொன்னா நான் மோர் தென் 10% தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்டிஏக்குள்ள உள்ள வரணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் அது வெளியில் வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை தனித்து போட்டு எப்படி போட்டாலும் அது வந்து பாஜக அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் முடியும். அவருடைய எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அப்படி தான் முடியும்.
ஏன்னா அவர் தொடர்ந்து திமுக அதான் சொல்றேன், நீங்க ஆரம்பமே சரியில்லை. நீங்க ஆரம்பத்திலே நான் மாற்றம், நான் 234 தொகுதி நிற்பேன் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு ஒரு போட்டியா இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அந்த மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணி கடைசி நேரத்தில் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பை கையெடுத்தா கூட அது ஒரு மொமெண்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க ஆரம்பத்திலே அதை கையில் எடுத்துட்டீங்க. இப்ப திமுக எதிர்ப்பை கைவிட முடியாது, பாஜக எதிர்ப்பை கைவிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சிக்கல்ல ஒரு பெரிய டிராப்ல தான் அவர் விழுந்திருக்காரு. ரெண்டாவது நீங்க தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இப்ப இங்க மக்கள் நல கூட்டணின்னு சொன்னோம், மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபிளாப் ஷோ தான். ஆனா அது ஒரு பெரிய பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது. ஒரு இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் அமைஞ்சு ஒரு பெரிய அங்க வந்து விஜயகாந்த் ஒரு முதல்வர் வேட்பாளராக தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0 கூட விஜயால அமைக்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. காலம் இருக்குல்ல சார், இப்போ பர்சன்டேஜா ப்ரூவ் பண்ணலாம். இப்போ 15, 20, 25 அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காலம் இருக்குன்னு இல்ல யார் வருவா? இப்ப நீங்க அதாவது விஜய் என்பது தனி நபர் தான். ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி தனி அவரா இறங்கி களத்துல போய் இறங்கி மக்களை சந்தித்தார்னா ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய அது அரசியல் எதிர்காலம் இருக்கும். இப்ப நீ அதுதான் சொல்ல மக்கள் நல கூட்டணி கூட சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா அங்க விஜயகாந்தை விட மற்றவர்களாம் போய் களத்துல இறங்கி ஒரு பெரிய வாக்கு கேட்டார்கள், களத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினார்கள். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு கூட இப்ப இல்லை. ஏன்னா ரெண்டு பக்கமும் கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்குது. நீங்க என்டிஏவும் வாய்ப்பே இல்ல, அதனால அதிமுக பாஜகவுக்கு போவாருன்னு சொல்லுவாங்க. ஆமா அதுதான் நீங்க அதுக்குள்ள போகணும்னாலும் வேற வழியில நீங்க தனித்தனி நிக்கிறான்னு அது கூட அவர் தனித்தின தனிமையா இருப்பாரு. அவரால் ஒரு மக்கள் நல கூட்டணியாக கூட கட்டமைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நிச்சயமாக அது அதிமுக ஒரு பலம் சேர்க்கும். திமுக எதிர்ப்புக்கு ஒரு பெரிய அவங்க கேள்விக்குறியா தான் இருக்கும். அவங்களுடைய எதிர்ப்பு அவங்களுக்கான ஆதரவு வாக்குகளே சிதறடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால அவருக்கு என்ன ஆப்ஷன் எடுத்தாலும் அது நிச்சயமாக பாஜக அதிமுக சாதகமாகத்தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற இடம்ன்றது அவர் ஒருவேளை தனித்து இருந்தாலும் அது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இல்ல, அது டிஎம்கேக்கு ஹெவி அட்வான்டேஜ் ஆகும். லீடர்ஷிப் இல்லாத எடப்பாடியை காலி பண்ணிரும். ஈர்ப்பு சக்தி உள்ள விஜய் வந்து ஏடிஎம்கே கொள்ளக்கூடிய 2 ஜாதி கட்சின்னு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னது மாதிரி அந்த 2 ஜாதியை தவிர மற்ற ஜாதியில் உள்ள பாமர ஜனங்கள் ஓட்டுக்களை விஜய் பிரிப்பாரு. அப்படித்தான் ரெட்டேல ஓட்டுக்களை விஜயகாந்த் அவர்கள் பிரிச்சாரு. அப்படித்தான் ரெட்டேல ஓட்டுக்களை கமலஹாசன் பிரிச்சாரு. ஒரு புது சக்தி வரும்போது தீவிரவாத கொள்கை இல்லாத ஐடியாலஜி ஹெவியா இல்லாத அதிமுக போன்ற கட்சிகள் தான் பலனப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பெரும்பாலான பாஜக தலைவர்களே அவர் தனிச்சு நின்னா கூட திமுக வாக்காதாங்க பிரிப்பாங்க. ஆமா, அவங்க ரொம்ப இதானவங்க பாஜக தலைவர்கள் எல்லாம். அவங்க என்ன சாதிச்சாங்க ஆர்கே நகர்லன்னு அவங்கள நமக்கு தெரியும். ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ளே நில்லாம அந்த ஹீரோ சீமான் தான்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை எடுத்த வாக்குகளை, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலினி சொன்ன எடுத்த வாக்குகளை, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கண்டு அண்ணா அலறி அடிச்சு ஓடனார் சொன்ன வாக்குகளுக்கு சீமான் தான் தலைவர்னு விட்டுட்டு போனவங்க தான் அந்த பாஜக தலைவர்கள். தப்பு கணக்கு போடுறாங்க. இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அதுதான். ஆர்கே நகரையும் ஆர்கே நகராது பரவாயில்ல நின்று நாம் தமிழரோட கீழே போனாங்க. ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம சீமான் தான் ஹீரோ, அவர் தான் எல்லா களத்திலும் நிற்பாரு, அவர் தான் மக்களை நம்பி நிற்பாருன்னு கோட்டை விட்டுட்டு போனாங்க. டாக்டர் நம்பி விக்கிரவாண்டியில சாதிச்சவங்க சொந்த பிரச்சனைகளால ஈரோடு கிழக்குல சீமான் தான் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவா இருந்த அந்த வாக்குகளின் வாரிசுகளுக்கு தலைவர்னு விட்டுட்டு போனவங்க தான் பாஜக காரங்க. மணி இப்போ ஒருவேளை நமக்கு யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போறாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் தனித்து நிற்கிறார் அப்படின்றத வந்து 2 அணியுமே எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா நமக்கு தெரியல யாருக்கு சேதாரம்னு தெரியல. அவர் தனித்து நிற்கிறாருன்னா அது கண்டிப்பா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ், பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான். பட் அவர் தனித்து நிற்கும் போது பெரிய சிக்கலை சத்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் பர்செப்ஷன் வைஸ் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாருன்ற கோபம் வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் பரப்புரையில் அந்த லாஸ்ட் 15 டேஸில் வந்து 2 தரப்புக்குமே வரும். அப்போ 2 தரப்பையும் அவர் ஃபேஸ் பண்ணணும். ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கேவும் ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் தனித்து நின்று 4 முனை போட்டி உறுதியானாலும் கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். அப்படி தான் எனக்கு படுது. தே வில் ஸ்கிராப் த்ரூ. அலைன்ஸ் வந்து தனி மெஜாரிட்டி 118 திமுக வருதோ இல்லையோ அலைன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடும் தான், அலைன்ஸ் கரையேறிடும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. அது கீழே ஜெல் ஆகலை. நீங்கள் அது அவங்களுடைய பாரம்பரிய வாக்குகளை ஏடிஎம்கே வாக்குகள் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது பிஜேபிக்கு. அதுவும் இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார்னா அது திமுக வெற்றியை உறுதிப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா 10 லட்சம் ஓட்டு காலி நினைக்கிறேன். ஒரு தடவை மொராஜ் தேசாய் அவர்கள் சரண் சிங் பிரிஞ்சு போகும்போது 77 கண்டபடி பேசிட்டு இருந்தார். அப்போ ராம்ஜெத் மலானி சொன்னது, எப்பெல்லாம் மொராஜ் தேசாய் whenever the prime minister opens his mouth ஜனதா பார்ட்டி loses 10,000 votes-னர். இங்கே அது மாதிரி அமித்ஷா ஒரு தடவை வந்துட்டு போனார்னா அது 10 லட்சம் ஓட்டு டிஎம்கேக்கு சாதகமாக திரும்புது. வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு அட்வான்டேஜ். இங்கே தான் சிக்கலே வருது. நீங்கள் ஒரு இஷ்யூ இங்கே ஜெல்லாவாத இஷ்யூவை இங்கே தோற்று போன இஷ்யூவை நீங்கள் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறீங்க. அவங்க கட்சி வாக்குகளே அவங்களுக்கு வராதுங்க.
அதுதான் சிக்கல். எல்லாரும் மிகச் சுருக்கமா மிகச் சுருக்கமா உங்க நிறைவு கருத்தை சொல்லலாம். ராம்கி, இந்த விஜய் கூட்டணி வியூக அரசியல் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? மிகச் சுருக்கம். அது அவர் நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள் சந்திக்கிற வரைக்கும் அவருக்கான இது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு. அண்ணாமலை, விஜய், உதயநிதினு ஒரு பெரிய அடுத்த தலைமுறை ஒரு ரவுண்ட் கட்ட போறாங்க அப்படிங்கும்போது திடீர்னு அதில் ஒரு பெரிய சுணக்கம். அது என்னன்னு தெரியல. அது தமிழ்நாடு அரசியல் கலரே மாறிடுச்சா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அதில் ஒரு பெரிய ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. மேபி ஜனவரி அவர் படத்தெல்லாம் முடிச்சுட்டு மற்றவங்கலாம் வரும்போது ஓரளவு பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மணி சொன்ன கருத்து, அவர் திமுக சேர மாட்டாங்கிறத நான் முழுக்க உடன்படுறேன். ஏன் சொன்னோம்னா, ஒருத்தர் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவர் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னா சீமான் முதல்வர் நினைக்கக்கூடிய விஜய் ரசிகன் எவனும் போக போறதில்ல. எடப்பாடி முதல்வர்னு நினைக்கக்கூடிய விஜய் ரசிகன் யாரும் ஸ்டாலினுக்கு போக போறதில்ல. அதே மாதிரி தான் அவர் சீமான் முதல்வர்னு சொன்னாலும் எடப்பாடியும் ஸ்டாலினை ஏற்றுக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட போறதில்ல சீமானுக்கு. அதே மாதிரி எடப்பாடியை முதல்வர்னு சொன்னாலும் ஸ்டாலினையும் சீமானையும் முதல்வர்னு ஏற்றக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட போறதில்ல. தன் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது சிவாஜி, அல்லு அர்ஜுன், வடிவேலு, ராதிகா, பல எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே வேளையில 214 நான் யாரையும் சிறுமைப்படுத்த விரும்பல. ஆனா உங்க ஒப்பீடு தலைவர்களை ஒப்பிடுறப்ப சரியான்றத உங்களுக்கு நான் விட்டேன். 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டா கிரவுட் புல்லிங் கெபாசிட்டிக்குள்ள விஜய்க்கோ, விஜயகாந்துக்கோ, பவன் கல்யாணுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு உண்டு, விஜய்க்கும் உண்டு. அது எவ்வளவுங்கிறதுக்கு டிபேட் வேண்டாம், உண்டு கண்டிப்பா. வாட் நெக்ஸ்ட் அப்படி சுருக்கமா நாள் இருக்கு, 10 மாசம் இருக்கு. அவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் பண்றாங்க. புதுசாக ஒருத்தர் போய் அவங்க கட்சியில் சேர்ந்துருக்காரு, ஒரு சிவில் சர்வீஸ் சென்ட்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர். அதெல்லாம் அறிகுறிகள்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸை ஷோவோட எண்டில் சொல்கிறீங்க திருமணி. இதை பற்றி தனியாக பேச வேண்டியிருக்கு. ஜெகதீஸ்வரன், நிறைவு கருத்து. வாட் நெக்ஸ்ட்? யாருடைய வாக்களை பிரிப்பார் அப்படின்னு நீங்க ஒரு பேசிட்டு ஒன்னு ஆமா, நீங்க அவர் சிறுபான்மை வாக்களை பிரித்தா அது திமுகவிற்கான பிரச்சனையாக மாறும். நீங்க அவர் பிரிக்க போகிற இளைஞர்கள் வாக்குங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தொய்வை ஏற்படுத்தும். நீங்க பெண்கள் வாக்குகள் அதெல்லாம் திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரு தொய்வு ஏற்படுத்தும். அதனால எல்லா கட்சியில இருந்துமே அவர் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால அவர் பிரிக்க போற வாக்குகள் என்பது இவருக்கு சாதகமாக இருக்கும். ஸ்டேட்டஸ் கோ இன்னைக்கு அவங்க சொல்றது, நாங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும், நாங்களே தனிச்சு நின்று ஜெயிப்போம் அப்படிங்கறதா அவர்களோட ஸ்டேட்டஸ் கோ இருக்கு. அதை நோக்கி அவங்க செய்யணும்னா ராம்கி சொன்ன மாதிரி இன்னும் விரைவாக களத்திற்கு வரணும். ஏன்னா களத்திற்கு வரணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாக இருக்கு. ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியா எதிர்பார்ப்பு இருக்கு. தீவிரமான கள அரசியல் இறங்கும் போதுதான் அது எல்லாமே சாத்தியப்படும். நன்றி ஜெகதீஸ்வரன். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான